வணக்கம். நான் ஜோசியர் ஹரிதாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டத்தில் சத்துவாச்சாரியில் இருக்கேன் நான். இங்கே நாம் போன பதிவில் சிற்பக்கலைக்கு நம்ம சிற்பிகளுக்கு கற்பனை திறன் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு சிற்பத்தில் ஒரு கை மறைச்சி பார்த்தா யானை தெரியும், ஒரு கை மறைச்சி பார்த்தா நம்ம நந்தி தெரிவார் அப்படின்னு ஒரு சிற்பத்தை பற்றி பேசியிருந்தேன். அதை இன்றைக்கி நேயர்களுக்கு லைவாக காட்டலான்ட்டு மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா ரகுராமன்னா இதை காமிக்கலான்னு சொன்னதால் இன்றைக்கி நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதே மாதிரி இன்னொரு சிற்பமும் இருக்குது. எங்கே இருக்குன்னா, நீங்கள் பக்கத்தில் திருவள்ளம்ட்டு போவீங்க, வேலூர் மாவட்டம் திருவள்ளம். அந்த கோவிலில் மெயின் கோபுரம் உள்ளே நுழைஞ்சதுமே அப்படியே வெளியே திரும்பி நின்னீங்கன்னாக்கா இடதுகை பக்கம் ஒரு தலை இருக்கும், ஆனால் 4 குரங்கு இருக்கும். இது ஒரு பெரிய விஷயம். ஒரு தலை இருக்கும், அதில் 4 குரங்குடைய உடம்பு இருக்கும். அந்த 4 குரங்கு உடம்பு எந்த குரங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அந்த தலையோடு சம்மந்தப்பட்ட மாதிரி சிற்பம் செதுக்கியிருப்பாங்க. இது ஒரு வியப்பான விஷயம் தானே. கற்பனை திறனுக்கு ஒரு அளவு இல்லைன்றதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு தலை குரங்கு முகம் இருக்கும், அந்த ஒரு தலையை சுற்றி ஒரு குரங்கு இப்படி இருக்கும், ஒரு குரங்கு பார்த்தீங்கன்னா இப்படி நிமிர்ந்த மாதிரி இருக்கும், ஒரு குரங்கு பார்த்தா சைடு ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வடிச்சிருப்பாங்க. இது திருவள்ளம் கோயிலில் இருக்குது. இங்கே நாம் கோட்டை கோயில் சலண்டீஸ்வரர் கோயிலில் நம்ம ராஜகோபுரம் தாண்டி வந்ததும் இடதுகை பக்கம் திரும்பணும், கல்யாண மண்டபம் இருக்கும். மண்டபத்துக்கு அடுத்து வர ஒரு சின்ன ஒரு பிரகாரத்தில் இப்படி ஒரு சிற்பம் இருக்குது. இதை இப்போ நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன் பாருங்கள். கற்பனை திறன் சிற்பிகளுக்கு எப்படி இருந்துச்சு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி செய்கிற சிற்பங்கள்லாம் எப்படின்னே தெரியாது. அன்றைக்கி எந்த ஒரு தொழில்நுட்ப வசதியும் இல்லாத காலத்தில் சின்ன உளி வச்சு இந்த ஒரு சைஸ்லலாம் கூட ஒரு சிற்பத்தை செதுக்கியிருப்பாங்க. இருக்கிற தூண்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், இதை நான் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு முழு வடிவம். இப்போ நான் கையை வச்சு மறைச்சி காட்டுறேன் பாருங்கள். 2 உருவம் இருக்கிற மாதிரி தெரியும். இது யானை, 4 கால் இருக்குது யானை. இது காளமாடு. இப்போ நான் பாருங்கள், இந்த பக்கம் நான் கை வச்சு மறைக்கிறேன். யானை உருவம் தெரியுதா பாருங்கள், நல்லா பார்த்தா அது தெரியும். அதே மாதிரி இந்த பக்கம் கை வச்சு மறைக்கிறேன். காளமாடு உருவம் தெரியுதா பாருங்கள், முகம் வரைக்கும், முகத்துலேருந்து காளமாடு. இந்த இடம் காளமாடுடைய வாய்ப்பகுதி. இது கண்ணு, காது, இது கொம்பு, காளமாட்டு கொம்பு, காளமாட்டு திமிழ் வடிவம். இப்போ இதையே நான் அந்த பக்கம் வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்க, இது யானையுடைய உடம்பு, யானையுடைய மத்தளம் சொல்லுவோம். நெற்றி பகுதி, கண்ணு, யானை தந்தம், இது யானை தந்தம், இது துதிக்கை. எவ்வளவு பெரிய சிற்பத்துடைய நுட்பம் பாருங்க. இதை உங்களுக்கு லைவா காட்டலாம் தான் இந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ எடுத்துட்டு வந்தோம். நன்றி.